வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெல்த்தியான கீரை வடை தான் பார்க்க போகிறோம். இப்போ கீரை வடைக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஒரு கைப்பிடி அளவு தண்டு கீரையை எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு கப் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிடுங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த மூணையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. சோம்பு, சீரகம் இந்த ரெண்டையும் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிடுங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. கூடவே கருவேப்பிலை இலை. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பில் 1 டீஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுங்க. சோம்பு, சீரகம் சேர்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம், வடை பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கிறோம். கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை சேர்த்துக்கலாம். வடை நல்லா வேகட்டும். நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போது நமக்கு மொறுமொறுப்பான ஹெல்த்தியான கிறிஸ்பியான கீரை வடை ரெடி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.